வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு செல்வா பிரியாஸ் கிச்சன். வெந்தயக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நான் பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்ல இலையாக பார்த்து பறித்து தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 வரமிளகாய், தனியா 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், புளி இந்த அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். மிக்ஸி ஜாரில் வரமிளகாய், தனியா, புளி, சீரகம், அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், வரமிளகாய் எல்லாத்தையும் நான் நல்லா மிக்சியில் போட்டு சூப்பராக அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, ஏன்னா மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வெந்தயக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். கீரையை நல்லா ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தோசை ஊற்றும் போது நல்லா வரும் தோசை. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மாவில் போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரையை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தோசை தவாவும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக கீரைனாலே நம்ம உடம்புக்கு நல்லது தான். எப்போவுமே கீரை பொரியல், கீரை குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி தோசையிலலாம் கீரை போட்டு நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெந்தயக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். குழம்பு இவ்வளோ நல்லா ப்ரௌனாக சூப்பராக வந்திருக்கு தோசை. 2 பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வெந்தயக்கீரை தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இந்த தோசைக்கு நல்லா ஆப்டாக கொள்ளு சட்னி செஞ்சுருக்கேன். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, கொள்ளு சட்னி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நான் இந்த காம்பினேஷன் எடுத்திருக்கேன். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வா பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.